விளக்கத்தை வந்து பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அதிக நட்சத்திரத்தில் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரம் என்ன? ஒன்று வந்து கார்த்திகை, இன்னொன்று உத்திரம், இன்னொன்று உத்திராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் எத்தனை பிளானட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். நிறைய பிளானட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூரியன் வந்து வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் பண்ணலாம்னு அர்த்தம். அப்படி சூரியன் என்னென்ன தொழில்களை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது தொகுப்பு வீடுகளை குறிக்குது. அதாவது லைன் வீடுகள், லைனாக வீடு கட்டி வாடகை விடலாம், உங்களுக்கு வந்து வருமானம் வரும். வாடகை விடுதிகள், லாட்ஜ் கட்டி வாடகை விட்டிங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். மாடி வீடு கட்டி வாடகை விடலாம். அதே மாதிரி வந்து அரசு கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டலாம். வணிக வளாகம் இருக்குல்ல, வணிக வளாகத்தில் வந்து ஒரு கடை கட்டி வாடகை விடலாம். இதெல்லாம் வந்து சூரியன் சார்ந்த தொழில்கள். இது பண்ணால் உங்களுக்கு வருமானம் வராதா? கோடிகள் வராதா? குரு சுக்கிரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் வருமா? என்னங்க நியாயம் அது? குரு சுக்கிரன் தொடர்பு இல்லாமலே வந்து